ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தாரா V03P. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி மசாலா ரொட்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து டின்னருக்கு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேறு லெவலில் இருக்கும். வித் தேங்காய் சட்னியோட சாப்பிடுங்க, அமேசிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, வெங்காயம், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 கப் வந்து சப்பாத்தி மாவு ஆட் சப்பாத்தி மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றி லைட்டாக தண்ணி தொளித்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும், கையில் வந்து ஒட்டணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. ஸோ லைட்டாக தண்ணி தொட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த டிஷ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைக்கு வந்து டின்னர்லேயும் தரலாம், இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பதத்தில் தான் பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி ஒட்டுது கையில். ஸோ இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாவை வந்து சப்பாத்தி கல்லில் போட்டு உருட்டி போட்டு சுற்றாதீங்க, அப்படி பண்ணக்கூடாது. கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு குட்டியாக ஒரு உருண்டை பிடிச்சி நல்லா பெரிய சர்க்கிளாக நீங்கள் கையிலே பண்ணி அதுக்கப்புறம் தான் பேனில் போடணும். அப்படி போட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். சாப்பிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் வீடியோ பண்ணலைன்னா, என் பையனுக்கு கவின் குட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஃபீவர். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் வீடுமாகவே இருந்தேன். 3 டேஸாக ஃபீவராக இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் யாராச்சும் கிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஸோ நல்லா கேரிங் எடுத்து பார்த்துக்கோங்க. ஃபீவர் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா பிகாஸ் தம்பிக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாங்க, ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அவன் கத்துலேயே எனக்கெலாம் கண்ணெலாம் ரொம்ப கலங்கிடுச்சு. என்ன தான் போல்டாக இருக்கேன்னு வெளியே காட்டிக்கிட்டாலும் உள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி யாருக்கும் எந்த குழந்தைக்கும் வரக்கூடாதுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க, குழந்தைய நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஹாஸ்பிட்டலில் நிறைய குழந்தைங்க அட்மிட் ஆகிருக்காங்க ஃபீவர்னு. அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் ஐஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி வெளியே வாங்கி தராதிங்க, வீட்டிலே செஞ்சு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் வந்து கிட்ஸை வந்து நம்ம சேஃபாக பார்த்து. ஸோ பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஆல் த பெஸ்ட். ப்ரிப்பேர் வெல், டூ வெல், அண்ட் நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக வந்து நல்லா மார்க்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்கள் ஃப்யூச்சரும் அமேசிங்காக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கு 2 கப்ஸ் போட்டனால எனக்கு 6 ரொட்டி வந்துச்சு. ஸோ உங்கள் ஃபேமிலியை பொறுத்து நீங்கள் சப்பாத்தி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதே மசால்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். லைட்டாக கடைசியாக எண்ணெய் ஊற்றி வாங்க சர்வ் பண்ணிடலாம். கம்மா கம்மான்னு மசாலா ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.